அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். யாருமே விஜயோட கட்சி இவ்வளவு கேவலமான ஒரு செயலை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே சீப்பான ஒரு விஷயத்தை தற்போது தமிழக வெற்றி கழகம் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் குறித்து அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரொம்பவே ட்ரெண்டாக மாறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம நாள்தோறும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதற்கு முதல் முக்கிய ஒரு நபர் அப்படின்னா விஜய் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு உச்சகட்ட நடிகராக இருக்கும் வேலையில சினிமாவை தூக்கி எறிஞ்சிட்டு அரசியலுக்குள்ள நுழைஞ்ச காரணத்தினாலேயே இதை வச்சே பார்த்தீங்கன்னா அதிகமாக தமிழக வெற்றி கழகம் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல் பொதுக்குழு மேடையிலேயே தன்னுடைய முதல் பொதுக்கூட்டத்திலேயே விஜய் சொல்லிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா, என்னோட கரியரோட உச்சத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மக்களுக்கு பணி செய்யறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் தமிழக வெற்றி கழகத்தை தற்போது ப்ரமோட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நிறைவு செய்யும் வேலையில கூட இன்னும் கூட தமிழக வெற்றி கழகத்துல விஜய்க்கு அடுத்தபடியாக ஒரு நிர்வாகிகள் யாருமே மக்களுக்கு தெரியும் முகமாக மாறல அப்படின்ற காரணத்தினால தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடிமட்டத்திற்கு இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் மக்களிடையே ரொம்பவே நெருக்கமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சீமானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை குறி வச்சு அழைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கட்சியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, பண வசதி ஏதாவது இல்லாம இருக்கா, பதவி உயர்வு தராம இருக்காங்களா அப்படின்ற பல விஷயங்களை கேட்டு அப்படி உங்களுக்கு எந்த விஷயத்துல பிரச்சனை இருந்தாலும் நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துடலாம். உடனடியாக உங்களை கட்சியில இணைத்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிறப்பான பதவியும் கொடுத்து பணத்தையும் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு பேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபேக்கா இருக்கும், இல்ல ஏஐ மூலம் உருவாகி இருப்பாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த போதுதான் இதை பேசிய தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகி யார் அப்படின்ற ஆடியோவோட பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தம்பிகள் ட்விட்டர்ல வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் தற்போது தமிழ்நாட்டு அளவில் ட்ரெண்டாகவும் மாறி இருக்கு. ட்விட்டர்ல போனாலே இந்த ஒரு ஆடியோ தான் பாத்தீங்கன்னா அதிகமாகவும் ரீச் ஆகிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை வளர்ப்பதற்காக நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் தமிழக வெற்றி கழகம் தயங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க பாத்தீங்கன்னா தற்போது ப்ரூவ் பண்ற மாதிரியான இந்த ஒரு விஷயம் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுலயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது விஜயுடைய பார்வைக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாம நடந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்விதான் தற்போது அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பவும் பட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சு அப்படின்னு அந்த நிர்வாகி சொல்லிட்டாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய கடைசி நாளாக இதுதான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தால ஒரு வளர்ச்சி அடையவே முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. தன்னுடைய தம்பி அப்படின்னு பாசமாக சொல்லக்கூடிய சீமானுடைய கட்சியே இப்படி கலைக்கிறதுக்கு வேலை செய்வாங்களா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெரிதளவில் விஜய் ரசிகர்கள் கூட பாத்தீங்கன்னா கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.